அனைவருக்கும் வணக்கம். நான் கருப்பு ரோசா. இந்த எங்க நிக்கிறவனு பாத்தீங்கன்னா எங்க கிச்சன்ல நிக்கிறோம். நம்ம புது கிச்சன்ல நிக்கிறோம். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறாங்க? இறைச்சி கோழி இறைச்சி பிராட்டாரு, ஊசி கனவா பால் பால் பிராட்டல், குழாம்பு பிராட்டாரோ, மற்றது கோஞ்சி வெள்ளாக்காடு பருப்பு தம்பி குட்டிக்காக பருப்பு பூசணிக்காய் வெள்ளாக்காடு. சரி, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவாய்க்கு என்ன பேரமா? ஊசி கணவாய். இந்த ஊசி கணவாய் தான் இன்றைக்கு காய்ச்ச போறோம். இந்த முட்டை முட்டையா இருக்கும். இந்த இப்படியே போடுறது போறடா இதெல்லாம் கழுவி முழுசு போட நல்லா இருக்கும். முழுசும் சாப்பிட்றதும் எடுத்துட்டு அப்ப இது மற்றது வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம். அதை யாரு கண்டு பாத்தீங்கன்னா ஏஞ்சம்மாக்கு. ஏஞ்சம்மா வந்து கணவாயல் சாப்பிடுறேல, அப்ப அவக்காக வந்து கச்சி வந்து எடுத்து வச்சிருக்கோம். மற்ற வந்து கராம்பாவரை எடுத்து வச்சிருக்கிறோம். பால் கறி வைக்கிறேன். நீங்க காலம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க காலத்து சாப்பாடு எங்க போய் வந்த நீங்கள்? இன்னைக்கு அம்மா வர கொஞ்சம் நிறைஞ்சிட்டு நான் நிஜம் சரி இன்னைக்கு இருக்கிற காலத்துல வராம வந்துட்டா கூட நம்பிக்கை இருந்த வெறும் பெருமட்டு தான் ஓடி ஓடிமா. அப்ப வந்து இப்ப என்ன செய்யறோம் மடத்தாக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க கொண்டே கணவாயை கொண்டே வடிவா கழுவி எடுப்போமே. கழுவட்டுமே தண்ணி கணவாயில தோண்டி முதல்ல எடுத்து போட்டு ஜியாதிரால கழுவு. அவன் கறி வைக்க திரட்டாங்க அடு அடியா தண்ணியை ஊத்தானே அதை பார்த்து எடுத்து வைக்க கழுவட்டு. நீங்க சொல்லுங்க அண்ணா கழுவுங்க. கருப்பு ரோசா. முதல்ல என்ன செய்யறோம்? நாங்கள் கருத்த கையால் சிக்கனை கழுவுறோம். தானே நம்ம எல்லாம் பனிஷ்மெண்ட் தான். நாளைக்கு சாப்பாடு போவா அப்பதான் கேட்டு காய்ச்சி போட்டுதான் வந்துருங்க. கல்லி எல்லா சிக்கனையும் மட்டும் கழுவி எடுக்கணும். என்னம்மா ஊற்றி அடிக்கலாம். கருப்பூசா நன்றி வச்சு தருவாங்க. கருப்பூசா தம்பி குட்டியில சத்தமிஞ்சி எங்க இருக்குது? இந்த ஊசி கிழமை நீங்க சாப்பிட்ருக்கீங்களோ? நீட்டு தான் வேலையா? நீட்டு தான் அதுதான் சொன்னவா. அவளுக்கு மீன் விட்டு தெரியல. நான் வட்டி தான் வாங்குறேன். மீன் வெட்டேன்னா தனியாக தானே தெரியல. அதான் அந்தபடியான ஒன்றுக்கு போய் வேற சொன்னா ஒரு மணிக்கு வாங்கி தான் போயிடும். அதுக்கும் பேச்சு தானா நல்ல பேச்சு நடக்கணும். ஓகே, இப்போ அடுத்த வந்து நாங்கள் கணவாய்க்கு வந்து தோல் உரிக்கிறோம். ஆனால் நல்ல லேசா உரி தானே நீ அம்மா? நுரியுது. வடிவா உரிபடு. அதான் இந்த ஓடுகளெல்லாம் கலட்டணும் இல்லை உள்ளானுக்கு. அதுதான் நாக்கு என்ன சொல்றது? பின்னோடு ஓடு ஓடா சுடிக்கிற வடிவ நல்லா இருக்கு. என்ன ஒரிக்க ஒரு கப்பலைனா வேண்டி கிடைக்க ஒரு தனி இல்லானு செய்து நீங்க மைய கலக்கி போட்டீங்க. மைய அது கலங்கி கிடக்குது. அப்ப என்ன செய்யுது? கலங்கி தான் இந்த தண்ணிங்க பாருங்க. கலங்க விடக்கூடாது. கலங்க விட்டா இது கையில மையட்டு கலங்கி தான் இந்த தண்ணி இதாக கிடக்கு. நாங்கள் மை விட்டு சமைக்கிறீங்களா? நான் விட்டு சமைக்கிறேன். அது வெடுக்கு மையன் சில பேர் வந்து ஆனால் சொதிக்கு போட சூப்பராக இருக்குது. நாங்கள் சொதிக்கு போட்டே
டேஸ்ட் இல்லை மை நீங்களும் சேர்ந்து அவன் கறி குழம்புக்கு போட்டுவா குழம்பு போட்டு காய்ச்சிருவா அண்டைக்கு வேண்டாம் நான் உரிக்க மாட்டேன் இந்த தோலெல்லாம். இதோ இது பெரிய வேலைன்னு தெரியாது ரொம்ப இல்லை இப்போ நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு உரிக்க. மெய் ஆனால் சில பேர் என்னம்மா மை விட்டு காய்ச்சிறேன் திரிக்கைக்கு நெய் வாரல மெய். அது மாய் விட்டு காய்ச்சினால் என்ன கருப்பாயிருக்கும் கருப்பும் என்ன சில பேர் செய்யறாரு இவ்வளோ நல்லா இருக்கும் கதையை கருப்புன்னா நீங்கள் கண்டோம். இல்லை அதெல்லாம் அந்த கருப்பாயிருந்தாலும் அந்த மை விட்டு சொதிக்கு சுற்றி அவன் சொன்னாங்க குழம்பு விட்டாங்களா அப்படி காய்ச்சிருது முதல்ல வந்து கணவாய்க்கு வந்து எல்லா தோலையும் வந்து வடிவ நீட்டா நீக்குவோமே நம்ம, இல்லாத நீக்கி மையில்லாத கலட்டுவோமே நம்ம. ஓகே, இப்போ எல்லா கணவாய்க்கும் வந்து தோல் நீக்கியாச்சு என்னம்மா. தோல் நீக்கி என்ன செய்றீங்க? கழுவுப்படுது. இதுக்கு தண்ணி ஊற்றுறோம். மூட்டையை ஊற்றி விடும். எத்தனை தண்ணியில் கழுவணும்? அவள் நீலம் பூ மட்டும் கழுவணும். நீல கலர் நாவல் கலர் பூ மட்டும் மண்ணை எடுத்துட்டு விட்டு தண்ணி ஊற்றி கழுவினா மண் பூ உள்ளாங்க எல்லாம் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவணும். மண் 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 கிடக்கும் என்ன கடிப்படும் கறிப்படும் என்ன உள்ளாங்க என்ன சிஸ்டங்கள் பாப்போம். இது ஐயோ ஓடி தெரியும். அதுக்கு அதுக்கு தண்ணி விட்டு கொடுக்க மண் போகும் அடிக்க விடாக்கும். இப்படி கழுவோம். அம்மாவுக்கு சத்து காணாது கொஞ்சம் காணாது அழப்பேன். எல்லாம் நான் கழுவுற மாதிரி என்ன வெள்ளையாடு வெள்ளையாக்கணும். எல்லாம் வடிவா நீட்டாக வச்சு இப்படியே ஆக்கணும். அது கழுவ இப்படித்தானே வேணும். அப்புறம் மையக்க ஓடுறீங்க அது கழுவுறாங்க 4 தண்ணி இப்படி இப்படி வச்சு கழுவணும். அதை விட்டுட்டு போட்டு பியஞ்சு வந்துடுறா. அது மெடத்தை பார்த்துக்கணும். மெடத்துக்கு வாய்ப்புல மெட்டத்துக்கு வேப்பில்லை வாய் வளம்புல இந்த பாருங்க இப்படி இப்படி சமட்டி எடுத்து விட்டாவே நல்லா நீட்டாக வந்து என்ன செய்யணும்? முன்னாடி 2 அகத்துணும். அதான் அவன் கட் பண்ண இவ்வளோ நீடா நல்ல நீடா நான் விட எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு இனி பார்ப்போம். வெள்ளையாக்கி கணவாயை வந்து ஒரு 7-8 தண்ணியில எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இந்தா நல்ல வெள்ளையாக வந்துட்டு நீ கனவை இந்தா இதை கட் பண்ணினாலும் இதுன்னு வந்தா எல்லா கனவையும் நல்ல துப்புரவு செய்து நல்ல வெள்ளையாக எடுத்து கொண்டு வந்தாச்சு. இனி வந்து நாங்கள் வந்து அப்படியே கறியை வந்து காட்டுவோம். சாப்பாடு கடையில் வேலை செய்யற மாதிரி வெட்டுறீங்க. நான் இந்த கத்தி எனக்கு வெட்ட முடியல, மெட்ட கத்தி இருந்தால் கூட வெட்டு. ஓகே, கணவாய் கறி ஆரம்பமாகிவிட்டது. கடுகு கொட்டியாச்சு, பெருஞ்சீரகம், வெந்தயம். அம்மா கூட கறியில் வெந்தயம் சேர்க்கிறீங்க. வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை ரம்பை, அப்படியே கணவாயை போட புரியல. என்னென்ன போட்டுனீங்கம்மா? நான் போட்டது கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம்,
அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பையில் கருவேப்பிலை எல்லாத்தையும் இருக்குங்க. கணவாயை பார்க்க நல்லா அம்மா கட் பண்ணிட்டீங்களே. நான் கணவாயெல்லாம் அம்மா வந்து கணவாயை வெட்டி வச்சிருக்கலாம். ஒரு கணவாயை ஒரு 3 ஆக்கி வச்சிருக்கலாம். 2 ஆக்கி வச்சிருக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். வந்து இஞ்சி புளி எல்லாம் போடுவோம். போட போகிறேன் இஞ்சியும் போடுவோம். கூட போனால் கையில் வச்சு கொண்டு கொஞ்சம் இஞ்சி இஞ்சியை வந்து அம்மா என்ன செய்யிருக்கிறாண்டா சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறா. வட்டதை வந்து அடி குத்துருவா அம்மா வச்சு. ஏன் அப்படி சின்ன சின்ன வட்டி போடுறோம்? வதங்கி ஒரு வாசம் தானே. வதங்கி ஒரு வாசம். அம்மா வந்து இஞ்சிக்கு வந்து கொஞ்சம் நேரம் வட்டி போடுறோம். வித்தியாசமான சமையலாக தான் நடக்குது. அந்த சமையலை வந்து நாங்களும் பார்த்து பழகக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மெட்டாக படுத்துருக்கோம். அம்மா கை சுட போகுது. இதுவும் தான் சரியோ தூள் வித்தியாசமான முதலே தூளெல்லாம் போட்டு பின்னற்றியல். ஏனென்றால் வடிவாது வறுபடாட்டி இந்த எண்ணெயில் வறுபடும். தூளும் செய்யாத எல்லா கடை தூளண்டாலும் இது நாங்கள் செய்யாலும் கடையில் வந்த தூளை இப்படி செய்தால் இந்த பச்சை இருந்தாலும் போயிடும். ஆனால் என்ன இருமா பண்ணி மாக்கல இருவ பண்ணுவோம். ஏற்கனவே இனிமே கொண்டு தான் இருக்கு. இருமா பண்ணி சரியான வித்தியாசமாக இருக்கம்மா. எல்லாம் வேண்டும். ஆனால் பெரிய மற்ற ஓட்டுக்கிணறு நான் அதுக்கு இந்த அடியை விட்டுட்டு புரிம்பாட்டேன். இது ஆட்டது நான் பார்க்க ஆனால் பிரச்சனை ஆகிக்கிற டெவல் மேல். ஆனால் நல்ல வாசனை இருக்க மாட்டோம். இல்லை நல்ல வாசனை இருக்கு. உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இல்லை நான் எங்கள் இல்லை உங்களுக்கு இல்லை இல்லை நான் அது வைத்தது கொஞ்சம் அந்த வளர்க்குறா கூட சோத்துங்களா இருமுறைகள் நான் சொன்னேன். நான் இதுவப்பட்டேன். கனவே பார்க்க வழிவாக இருக்கு. மஞ்சள் சமைக்கிற ஒரு டேஸ்ட் தானே. சட்டி வித்தியாச டேஸ்ட் நல்ல டேஸ்ட் என்ன இஞ்சி முள்ளி வேணும். இஞ்சி இஞ்சி தண்ணி ஓகே. நான் கூட நான் இதுக்கு இஞ்சி தண்ணி தான் பார்க்குறேன். இறாலுக்கு உள்ளி மட்டும் போடுறேன். நண்டுக்கும் இஞ்சி உள்ளி உள்ளியா நீங்க பிரெட் ரெண்டா பிரெட் கொண்டுமே இல்லை. இல்லை பிரெட் நீங்களாம் வடிவா பிரெட்டிங்க. எனக்கு என்ன கை சுடுற மாதிரி உங்களுக்கு சுடாமல் பிரெட்றீங்க. இதெல்லாம் மண் சட்டியில் அடுப்பில் வச்சு சமைக்க நல்லா இருக்கும். நல்ல இதாக இப்போ தெரியாது. நீங்கள் தூளை குறைச்சி போடுங்கம்மா. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இந்த சாப்பிட்டா தான் தெரியும் முறை என்ன மாதிரி. பார்க்க வடிவா தாங்க பொரிஞ்சு விளக்கணும். கொஞ்சம் மீன் கொண்டு வருது சைட் பக்கம் மேலே எல்லாம் என்னம்மா உப்பு போடுறீங்க. உப்பு போடுறேன்னா உப்பு போட பயனாது கூடிக்காக. கனவே நல்லா வந்தால் நீ ஒரே கனவே தான் விட்டேன். அப்போ வரக்கூடாது. வெடுக்கில்லதான் மீன்கள் மாதிரி. திருப்பம் டெய்லி சாப்பிடுவாரு. டெய்லி சாப்பிட்றத விட காய்ச்சி இருக்கிறோம். கனவை அம்மா தான் காய்ப்பா. அம்மா காய்ச்சி தர்றது. நாங்கள் கனவை காய்ச்சல கொஞ்சம் குறைவு தான். பால் 2ஆம் பால் விட்டு அது 2ஆம் பால் விட்டாவே முதலாம் பால் போடுறது அது தேவையில்லை. கொஞ்சம் பால் கிடக்குது. அப்போ இருந்தால் விடலாம். கொஞ்சம் கதை கூட இதை இருக்கிற இதை விடலாம். என்ன புளி விடுறதாம்மா? தேசிப்புளி. தேசிப்புளி ஓகே. இது மூடி விடுவோமே நம்ம. பெருஞ்சீரகத்தூள் வறுத்து போடுறீங்கள. ஆனால் ஒரு வாசமாக கிடக்கு.
தடிமீனுக்களாலே மணக்குதுண்டா ஐயோ இன்னும் அவங்க ஒன்று குட்டியாக வந்துட்டு இனி என்ன செய்ய போகணும் இதில் கொஞ்சம் புளி விடுறேன் அவ்வளோண்டா இறக்கைக்கு விடுறது தண்ணி வேணுங்களோ இறுதியாக தேசி புளி விடுவது ஆனால் வாசனை நல்லா இருக்கு பொடிச்சு காய்ச்சின மாதிரி மனம் வருது ஓகே சுட சுட கனவா கறி கறி ரெடி ரெடி சமையல் வந்து எல்லாமே முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வெள்ளை சோறு இருக்குது. வெள்ளை சோறு அப்புறம் வந்து திறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன இது வந்து அந்த போஞ்சிக்காயோ என்ன போஞ்சியுமா கராம்பு போஞ்சி பால் கறி. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைப்பத்தி வரை. அப்படியே இதுக்க வந்து ஏஜமான சிக்கன் கறி. இதே வந்து அம்மா தான் காய்ச்சினவா. பார்க்க நல்லா இருக்கு. என்னது ரெண்டா இதெல்லாம் பேசல இன்றைக்கு. ஓ கனவை நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. இங்கே மணியாக தான் இருக்கு. நல்ல ஒரு விரட்டி இருக்கிற அம்மான்னு பார்க்கவே நல்ல வாசமாக நல்ல வித்தியாசமான ஒரு வாசம் வருது. பட் இன்றைக்கு நாங்கள் இந்த திருச்சி தூள்லான்னு போட்டிருக்குறோம். இன்றைக்கு நல்லா இருக்கும் இந்த கறி பார்க்கவே நல்லா இருக்கு. இந்தா சரிங்களோ நல்ல கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்குறாங்க. தூள் வந்து அளவான தூள். அப்புறம் வந்து இதுக்குள்ளே என்ன கறி இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு பருப்பு கறி. நாங்கள் வந்து எப்போயுமே பருப்பு கறி வந்து சாப்பிட்றது வந்து கூட. பருப்பு கறி இல்லாமல் வந்து சாப்பாடு வந்து எங்களுக்கு உள்ளடா. அம்மா வந்து எனக்கு அவரை போச்சு இது செய்தவா. எங்களுக்கு முழு சமையலும் வந்து அம்மா தான் எல்லாமே செய்தவா. நாங்கள் சும்மா உதவி செய்து கொடுத்தா மட்டும்தான். எல்லாமே அம்மா தான் தன்னை விருப்பத்துக்கு நாங்கள் வந்து சமைச்சிருக்கிறா. இன்றைக்கி வந்து நாங்கள் கனவா கறியோட ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன். அப்போ ரோஜாக்காவை காணல. ரோயாக்கா வந்து ஒரு அலுவலா வந்து திடீரா ஒரு பிஸி அவா பிடிக்கலாம் கையில் இல்லாட்டி தாண்டி கூப்பிட்டு இருக்கலாம். ரோயாக்காவுக்கு வந்து சாப்பாடு கண்டிப்பாக போட்டு கொடுக்கணும். ரோயாக்காவும் எங்களோட வீட்டுக்கு சாப்பாடுனா நல்ல விருப்பமா. எப்படி சர்வக்காவிட்ட போயிட்டு வந்ததான் நல்ல சாப்பாடும் சூப்பராக இருந்தது. இப்போ அப்படி அம்மா தான் வந்து தம்பியை பார்த்து கொண்டு இருக்கிறா. போக்கருக்கா விட்டுட்டு தம்பியை பார்த்து கொண்டு இருக்கா. தம்பி ஒன்று என்னத்தான் பார்க்குறேன் எல்லாமே விளாங்க மாளுக்கு. ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து ஆதரால சாப்பிடுவோம். தம்பி நித்திரை ஆக்கிட்டு சாப்பிடுவோம். அப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்க அப்புறம் இந்த வீடியோ பற்றி கருத்து மறக்காமல் கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சிந்திக்கிறோம். பாய்.